பாலையின் பேரழகை வர்ணிப்பது கடிதம். அது காற்றின் விளையாட்டுக் களம். கோடானு கோடி அணுக்கள் கொண்டு அது களிக்கும் மாபெரும் வெளி. ஒவ்வொரு மணல் குன்றின் விளிம்பையும் கத்தி போல கூர்மையாக செதுக்கியிருந்தது அது. மறுகணமே அவை வெண்ணெயில் வழித்தெடுத்தது போல மென்மையாகவும் தோன்றின. விளிம்புகள் ஒன்றை ஒன்று ஓர் எறும்பு ஊர்ந்து செல்லும் அளவே அகலம் கொண்டவை. காற்றின் மெல்லிய தீண்டலிலும் விம்மி எழத் தயாராக அவை காத்திருந்தன. கையில் அள்ளி பார்த்தேன். ஒவ்வொரு துகளும் தலைமுடியின் கணத்தில் வெள்ளை, கருப்பு, பொன்னிறம், சிவப்பு சிவப்பு. அள்ளி பற்றிய கையில் ஒரு சிறு துளை வழியே மறுபுறம் வழிந்தது. தங்கத் துகள்கள் காற்றில் அலையலையாய் ஆடி சென்று படிந்தன. வசீகரம். அங்கேயே கொன்று புதைத்துவிடும் வசீகரம். நான் ஒரு திகிலுடன் மீண்டும் நடக்கத் துவங்கினேன். அன்று நான் நடக்க வேண்டிய தொலைவு 1000 காலடிகள் என்னை காத்திருந்தன. மீண்டும் மணல் குன்றில் சரிந்து இறங்கினேன். சூரியன் மறைய மீண்டும் ஒரு அந்தி. மணல் இரவில் பற்றி ஏறி நிமிர்ந்தபொழுது மற்றுமொரு உதயம். சற்றும் தாழாமல் மீண்டும் கீழிறங்கினேன். நிழல் மடியில் ஒரு கணம் மூச்சை இழுத்து பற்றி அடுத்த குன்றை ஏறினேன். மூச்செறிந்து மீண்டும் கீழே விழ மணல் அலைகள் என்னை கடந்து கடந்து செல்வதாக தோன்றியது. உச்ச விசையில் நான் அதில் வெறுமொரு அசைவற்ற புள்ளி, மிதக்கும் தக்கை. நிழலும் ஒளியுமாக மணல்வெளி என்னை ஏற்றி உயர்த்தி பின் அடி சேர்த்தது. ஒவ்வொரு ஏற்றமும் உள் மூச்சு, ஒவ்வொரு இரக்கமும் வெளியேற்றம். ஆழ்ந்த பெருமூச்சுகளாக நான் மேலும் கீழும் அலையடித்து கொண்டிருந்தேன். நான் மீண்டும் தனியே. உடல் ஒரு தாளத்தில் சென்று அமைந்துவிட்டது போல. சிந்தனையிலும் அந்த தாளம் நிறைந்தது. ஏற்றமும் இரக்கமும், உயர்வும் தாழ்வும், இரவும் பகலும், சுகமும் துக்கமும், வேதனையும் விடுதலையும், உன்னதனமும் கீழ்மையும். எத்தனை இருமைகள்! மாற்றமில்லாத மாற்றம். அந்த சுழற்சி அல்லவா? தியானிப்பவனின் கையில் சுழன்ற ருத்திரமாலை போல அடிமுடியில்லா சுழற்சி. ஒவ்வொரு முறை மணலில் பற்றி ஏறும் பொழுதும் உடல் தசைகள் புடைத்து நிமிரின. நெற்றியோரம் நரம்புகள் துடித்து பார்வை அதிர்ந்தது. நீந்துவது போல நான் என் முழு உடலால் ஒவ்வொரு குன்றையும் ஏறி கடந்தேன். ஏறி மறுபுறம் உடல் தளர சரிந்தேன். வியர்வையில் மயிர்கால்கள் சிலிர்க்க தவழ்ந்து இறங்கினேன். உடம்பெல்லாம் மணல். தலையில் இரத்தம் விம் என்று ஏறி கொதித்து பின் அடங்கியது. பின் மீண்டும் பெருநதி ஒழுக்கு போல காதுக்குள் அது பெருகி செல்லும் ஓசை. நெஞ்சம் வெடித்துவிடும் போல இருந்தது ஒவ்வொரு ஏற்றத்திலும். பெரு முரசொன்றின் கார்வை போல அது ஊனுடலில் உள்ளே நரம்புகள் அதிர எதிரொலித்தது. நேரமாக சூரியனின் உஷ்ணம் ஏறியது. வெம்மையும் தன்மையும் மாறி மாறி உடல் தழுவியது. நான் எண்ணுவதை விட்டுவிட்டேன். அலைகள் அலைகள். கண்கள் பழகும் தோறும் குன்றின் மடிப்புகள் எங்கும் ஜீவராசிகள் தெரியத் தொடங்கின. மணலில் இருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு தெரிந்த சிற்றுருவங்கள். மணலில் தோன்றி மணலில் மடிந்து மணலென்றே ஆகி காற்றில் மிதப்பவை. சில வெயிலில் குளிர் காய்ந்தன, சில நிழலில் பதுங்கியிருந்தன. சிறு ஓசை கேட்டதும் அவை எங்கும் ஓட முயற்படாமல் உடலை மணலுக்குள்ளே புதைத்து கொண்டன. மணல் மீன்கள். அரபிகள் அதை அவ்வாறுத்தான் அழைத்தனர். ஒரு வகை அரணைகள். எங்கும் அவைதான் இருந்தன. தங்க நிறத்தில், உள்ளங்கை நீளம். மணலுக்குள்ளேயே சிறு புடைப்பாக அவை நீந்தி சென்றன. ஒவ்வொரு குன்றின் நிழல் மடிப்புகளிலும் அவை இணை இணையாக இருப்பதைக் கண்டேன். நான் உண்பதற்கு தேளும் 8 காலி மணல் வெளியெங்கும் தடம் பதித்திருந்தது. அவற்றை பிடிக்கும் மண்ணுளி பாம்புகளும் தலையது வாலையது என்று தெரியாவண்ணம் இரண்டையும் மணல் பரப்பில் வெளிக்காட்டி காத்திருந்தன. உயிர்களின் கண்ணுக்கு புலப்படாத சங்கிலி தொடர். அதற்கும் மேல் யார்? மணலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பாலைவன நரியொன்று என்னை கண்டதும் சற்றென்று குழந்தையின் வீரிட்டலைப் போல ஒலி எழுப்பி எழுந்தோடியது. ஒரு பூனையின் அளவே இருந்த அதன் காதுகள் மட்டும் தலையின் இருபுறமும் 3 மடங்கு பெரிதாக நீட்டிக்கொண்டிருந்தது. அநேகமாக அது தன் வாழ்நாளில் பிரிதொரு மனிதனை கண்டிருக்காது என்று தோன்றியது. நெடுதூரம் சென்று என்னை ஆதூரமாக திரும்பி பார்த்தது. நான் மிக மெல்ல விரல்களை சொடுக்கினேன். தொலைவில் மின்னல் போல அது உடல் அதிர்ந்து வெட்டியது. மீண்டும் ஓட்டமெடுத்து சிறு புள்ளியாக சென்று மறைந்தது. நான் நடந்தேன்.
இன்னும் எவ்வளவு தூரம்? நான் எண்ணுவதை விட்டுவிட்டேன். மாறாத அந்த தாளம் மட்டுமே நெஞ்சில் அதிர்ந்தது. ஏற்றமும் இறக்கமும், இரவும் பகலும். தூரமல்ல அது, காலம். மனிதர்களுக்காக நாம் கடப்பதெல்லாம் அது ஒன்றே. ஓடியும் நீந்தியும் சந்ததிகளை பெற்றும் பெருக்கியும் அசையாமல் தியானத்தில் அமர்ந்தும் என் முன்னே காலமே வெளியாகி விரிந்திருந்தது. எங்கு திரும்பினாலும் திசை ஒன்றே. பின்னால் ஒருபொழுதும் திரும்ப முடியாத கடந்த காலம், இறந்த காலம், பூதகாலம் நிரந்தரமாக அது முன்னால் செலுத்தியது. என் முன்னால் தொலைவில் தெரிந்தது அன்றைய பிற்பகல். மேலும் நெடுந்தொலைவில் சூரியன் காலடி கிடந்தது அந்தி. இனி வரப்போவதும் ஆயிரம் யுகங்களமெல்லாம். அதன் பின்னே எங்கோ என் மரணம். என் திசையிலும் அருகி வரும் ஒரு வட்டம். ஒருவேளை அசையாமல் நான் இங்கு நின்றுவிட்டால் காலமும் உறைந்து நின்று விடுமா? ஆனால் என்னால் இயலவில்லை. கால்கள் தன்னிச்சையாக நடந்து கொண்டிருந்தன. தனி உயிர் பெற்றுவிட்டவை போல. அல்லது வேறொதோ ஒன்றின் ஆணையின் பேரில். சூரியன் மிக வேகமாக எழுந்து கொண்டிருந்தது. நெய்யூற்றிய பந்தம் போல தகதக என்று எரிந்தது. நாலாபுறமும் வெடித்துச் சிதறும் அதன் வெண்ணிற ஒளி கண்களை கூச செய்தது. கண்ணிலிருந்து நீர் வடிந்து கன்னங்களை அடையும் முன் வற்றியது. இப்பொழுது வியர்க்கவில்லை. வியர்வையெல்லாம் காற்றால் உறிஞ்சப்படுகிறது. காற்றில் சுத்தமாக ஈரப்பதம் இல்லை. பூத்த வியர்வையெல்லாம் வறண்டு நெற்றியோரம் உப்பு பொறுக்காகி அரித்தது. உதட்டின் ஓரங்களில் உலர்ந்து கரித்தது. தொண்டை வறண்டு நா உலர்ந்த பொழுது சிறிது நீரை பருகினேன். கையில் நான் முன்பு கருதி வைத்திருந்த சிறு கூழாங்கல்லை எடுத்து வாயில் அதக்கிக் கொண்டேன். வாயில் ஊறியபடி நா வரலாமல் இருக்க அது உதவும். மணல் பரப்பிலிருந்து அனலிடத் தொடங்கியது. நெற்றியிலும் முகத்திலும் எல்லாம் வெயில் சுட்டெரித்தது. நான் குப்பாயத்தால் மூடி முகத்தை மறைத்து கொண்டேன். அதிகாலையில் நான் கண்ட பேரெழில் பாலை இப்பொழுது ஒரு கொடிய விலங்கின் உருமல் போல அச்சுறுத்தியது. காலை முதிரும் தோறும் மணல் குன்றின் நிழல்கள் குறுகிக்கொண்டே வந்தன. அவற்றின் நிழலில் இப்பொழுது இளைப்பாற முடியவில்லை. ஏறி கடந்த ஒவ்வொரு மணல் குன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒரே போல தோன்றின. சலிக்காமல் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட வார்த்தை போல. சிறி மாற்றங்களுடன் மீண்டும் மீண்டும். இப்பொழுது சற்று மகிழ்ச்சியாக, இப்பொழுது சற்று கவனக்குறைவாக, சற்று தயக்கத்துடன், மீண்டும் உற்சாகமாக. உன் பெயர்கள்தானா அவை? அல்லது உன் பெருமூச்சுகள்? மனதில் நினைத்து கொண்டேன். நஃபாஸ் ஏ ரஹ்மான், நஃபாஸ் ஏ ரஹ்மான். எத்தனை துளவு கடந்திருக்கும் நான் எண்ணவில்லை. அதிகாலையில் கண்ட சிற்றுயிர் எல்லாம் வெறும் தோற்ற மயக்கங்களைப் போல சென்று மறைந்து விட்டன. எங்கு நோக்கினாலும் சுடுமணல் மட்டுமே. அதை அரித்து அரித்து செல்லும் வெறுங்காற்று. வெண்சங்கின் வாயில் காதை வைத்து போல சுற்றிலும் அதன் முழக்கம். சற்றும் கருணையில்லாத பேராலம், வன்மம், வெறுமை. நான் ஒவ்வொரு குன்றையும் மெல்ல மெல்ல ஏறி கடந்தேன். என் வேகம் பாதியாக குறைந்து விட்டிருந்தது. அல்லது காலமே மெல்ல மெல்ல இழுக்கப்பட்டது போல. சூரியன் இப்பொழுது மிக மிக மெல்ல நகர்ந்து என் நெற்றியின் மீது பொழிந்த அந்த ஒளியை குப்பாயத்தால் மறைத்திருந்தேன். ஆடைகளையும் தாண்டி அனல் காற்றின் உடல் தகித்தது. சிறிது எச்சிலை உமிழ்ந்து நெற்றியையும் கண்களையும் நனைத்து கொண்டேன். கன நேரத்தில் கண்கள் உப்பில் எரிய அதன் ஈரம் ஆவியாகி மறைத்தது. அடிபாகம் மரத்தால் செய்த தோல் காலணிகள் மெல்ல மெல்ல மணலின் வெப்பத்தை உள்வாங்கி பாதங்களை சுட்டு பொள்ளச் செய்தது. இன்னும் அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் ஏதேனும் ஒரு நிழலை கண்டடைய வேண்டும். இல்லையென்றால் மயக்கமுற்று விழ வேண்டும். சீராக இடைவெளி விட்டு விட்டு நீரை பருகிக் கொண்டே இருந்தேன். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மரமோ பாறைகளோ புலப்படவில்லை. சமதளத்திலேயே அவை காணப்படும். இப்பொழுது திசையெங்கினும் மலர் குண்டுகள் மட்டுமே கண்ணில் பட்டன. அவை மட்டுமே இவ்வுலகில் உள்ளன என்பது போல. இதுவரை நான் பயணித்திருந்த பாலைகளில் எங்கும் ஒதுங்கிக் கொள்ள சிறு நிழல் இல்லாமல் இருந்ததில்லை. கண்ணெட்டும் தொலைவில் ஒரு கள்ளிச்செடியோ சிறு பாறையோ முகடோ தென்பட்டுவிடும். ஆனால் இங்கு நான் இத்தனை தொலைவிலும் ஒரு சிறு செடியை கூட காணவில்லை. மிக அரிதாக அங்கங்கே மணல் முகட்டில்
கைப்பிடி அளவு புற்கள் உலர்ந்து சரசரத்தன. காற்று அவற்றின் உயிரை உறிஞ்சு கொண்டு சக்கையாக விட்டு சென்றிருந்தது. மலர் குன்றுகளின் உயரம் மட்டும் பாலைக்குள் செல்லும் தோறும் குறைவாகப்பட்டது. நதியின் பரப்பை போல மணல் அலைகள் உள்ளே செல்ல செல்ல அடங்குவது தெரிந்தது. அந்த மிக சிறிய மாற்றம் சற்றே நம்பிக்கை அளித்தது. சமதளம் அருகில் இருக்கலாம். அருகில் என்றால் மேலும் 10 மைல். அங்கு மரங்கள் இருக்கலாம், பாறைகள் இருக்கலாம். ஏதாயினும் அது கண்ணுக்கு தெரியவில்லை. உள்ளே வர வர பாலையின் நிறம் வெளிரிக்கொண்டே வந்தது. தூய வெண்மைக்கு அருகில் அது சென்றது. சுட்ட வெண் சங்கினை போல, அல்லது தீயில் வெந்து போன மண்டையோட்டின் நிறம். என் உடல் முற்றிலுமாக தளர்ந்து விட்டிருந்தது. அதன் கடைசி உயிராற்றலையும் நெருக்கி பிழிந்தது போல. ஒவ்வொரு காலடியும் அதுவே என் கடைசி என எண்ணி நான் எடுத்து வைத்தேன். முன்னால் தொலைவில் பார்ப்பதை விட்டு அடுத்த அடியை மட்டுமே நான் பார்த்தேன். உடலின் ஒவ்வொரு அணுவும் போதும் என்றது. இன்னும் ஒன்று என ஒவ்வொரு முறையும் மனதில் சொல்லிக்கொண்டேன். வேறு சிந்தனைகள் ஏதும் என் வசம் இல்லை. இன்னும் ஒரு அடி, அது மட்டும் பொருளுள்ளது. முன்பு போல இப்பொழுது மணலை பற்றி ஏற முடியவில்லை. வானலியில் வறுத்தது போல அதிலிருந்து அனலடித்தது. தவறி கைகளை ஊன்றிய போதெல்லாம் சுட்டு பொசுக்கியது. இரக்கமற்ற வெண்மை. ஒவ்வொரு குன்றிலும் நான் இயல்பாக உயரம் குறைந்த விளிம்பை தேடினேன். ஒரு குன்றை இடதுபுறமாக ஏறி கடந்தால் மறு குன்றை வலதுபுறமாக மறந்து ஒரே திசையில் சரிந்து சென்றால் திசை மாறி விலகிவிடக்கூடும். சூரியனின் திசை என்பது என்றுமே நிச்சயமில்லாதது என்று அறிந்திருந்தேன். நான் செல்ல வேண்டிய திசை கிழக்கே. சிறிது பாதை மாறினாலும் எங்கோ தொலைந்துவிட வாய்ப்புண்டு. இன்று இரவு அப்பாறை முகத்தை அடைய வேண்டும். இரவு அது எங்கோ வெகு தொலைவில் இருந்தது. நான் மனத்துக்குள்ளே கணக்கிட்டு கொண்டே வந்தேன். ஒவ்வொரு இடத்தையும் வலத்தால் சமன் செய்ய வேண்டும். சமயங்களில் இருமுறை இடப்பக்கம் ஏறி கடந்து பின் அதே போல வலதாக சென்று சமன் செய்ய முயன்றேன். குன்றின் அமைப்பை கொண்டு கணக்குகளை மாற்றிக்கொண்டேன். கணக்கு பிழைத்தது போல இருந்தது. இடது வலது, இடது வலது, வலது இடது, வலது இல்லை, வலது இடது. கணக்குகள் ஒவ்வொன்றாக பிறந்தன. சர்வ நிச்சயமாக நான் தொலைந்து கொண்டிருக்கிறேன். உடலும் மனமும் லயமின்றி சிதறியது. இன்னும் எத்தனை தொலைவு? நான் எண்ணுவதை விட்டுவிட்டேன். கால்கள் மேலும் மேலும் ஆழமாக புதைந்தன. இரும்பு குண்டுகளை கட்டியது போல அவை எடை கொண்டு விட்டிருந்தன. ஒவ்வொரு குன்றின் மடிப்புகளிலும் ஒரு குடம் காணல் நீர். ஏரி அருகில் சென்று பார்த்தபொழுது சர்ரென மனத்துக்குள் வற்றி மறைந்தது. பாலைக்குள் செல்ல செல்ல நீர் பெருகிக் கொண்டே சென்றது. சிறு குட்டைகள், குளங்கள் கைகளை நீட்டும் தொலைவில் நிமிர்ந்து பார்த்தேன். கண்ணாடி வழி உருகி வழிவது போல தொலைவில் நிலமெல்லாம் நீரின் அலையடித்து குழைந்து ஒழுகியது. ஒவ்வொரு அடிக்கும் எனக்குள்ளே தாகம் பெருகிக் கொண்டே சென்றது. கொண்டு வந்த நீர் அதற்குள் பாதியாக குறைந்திருந்தது. ஆனாலும் உள்ளே எல்லாம் உலர்ந்து சுருங்கியது. உள்ளிழுக்கும் சுவாசம் ஒவ்வொன்றும் அதை மணலென அரித்தது. கண்ணிமைகளும் மூக்கின் நுனியும் எல்லாம் தீப்பட்டவை போல எரிந்தன. கால்கள் கடுகடுத்தன. தொடைகளிலும் கணுக்காலிலும் வலி முறுக்கியபடி அலையலையாய் துடித்து எழுந்தது. நிலம் என் கால் கீழ் ஓர் இடம் போல அசைந்து அசைந்து விலகியது. எக்கணமும் நான் எதிர்பாராத கணத்தில் குன்றின் மீது கால் இடறி விழுந்தேன். யோசிப்பதற்குள் அனிச்சையாக முகத்தை மறைத்து கைகளை ஊன்றிக் கொண்டேன். அரை நொடியில் உணர்வேதும் இல்லாமல் கைகள் மணலில் புதைந்தன. ஆற்றலை தொகுத்து மீண்டும் எழுவதற்குள் நெருப்பில் பட்டது போல கைகள் எரிந்தன. உதற முயன்று மணலிலேயே மீண்டும் சரிந்தேன். எண்ணுவதற்குள் நிலை தவறி சுழன்று குன்றின் அடியை சென்றடைந்தேன். உடலில் எங்கேயும் கொதிக்கும் மணல் உள்ளே புகுந்து விட்டது. ஆடைகளெல்லாம் தீப்பிடித்து பற்றி எரிவது போல. வழியில் ஏதோ அலறியபடி நான் எழுந்து உதறினேன். என் கண்களில் கண்ணீர் திரையாக மறைந்தது.
உடலில் இரத்தமெல்லாம் கொதித்தெழுந்து தீப்பிழம்பு போல தலைக்குள் பாய்ந்தது. உள்ளிருந்து எழுந்த ஆற்றலையெல்லாம் திரட்டி பற்களைக் கடித்து இறுக்கியபடி நான் மீண்டும் ஏறினேன். கால்கள் இரண்டும் நடுங்கியபடி இருபுறமும் குழைந்தன. உருகும் ரப்பர் போல அவை நிலை குலைந்தன. பலமுறை இடறி கைகளை ஊன்றினேன். வலியை நான் உணரவில்லை. உணர மறுத்தேன். கண்களை மூடி மூச்சடக்கி அக்குன்றை ஏறிக் கடந்து நிமிர்ந்தேன். பேராலயம் போல எதிரே எழுந்து நின்றது அது. உடலெல்லாம் மணல் வரியோடிய மாபெரும் இராட்சச மணல் குன்று. காற்று அதன் மீது ஓடியோடி அதன் உடலை சிலிர்க்கச் செய்தது. அதன் பின்னால் வெகு தொலைவில் கானல் அலைகள் கொந்தளிக்க விரிந்திருந்தது சமதளம். உண்மைதானா? படைத்தோனே, எத்தனை குன்றுகள் ஏறிக் கடந்தேன் என தெரியாது. அந்த கடைசி பெருங்குன்றை எப்படி ஏறினேன் என்றும் தெரியாது. அதன் உச்சியில் நின்று நான் பின்னால் பார்த்த பொழுது உள்ளம் திகைத்தது. இல்லை, அது நான் கடந்து வந்த பாதை அல்ல. பின்னால் பாத தடங்கள் பாலை பரப்பை இரு பிரிவாக தைத்து சென்றதைக் கண்டேன். சில இடங்களில் அவை வேகமாக அழிந்து கொண்டிருந்தன. ஆம், இதுதான். கடல் போல விரிந்தது மணல்வெளி. துவங்கிய இடம் எங்கோ கண்காணா தொலைவில். சூரியன் தலைக்கு மேலே மிக அருகில். என் பின்னால் விழுந்த நிழல் இப்பொழுது முழநீளமே இருந்தது. பல மணி நேரங்கள் மணல் அலைகளில் ஏறியும் இறங்கியும் ஏறிய காலடிகளை சேர்த்து வைத்திருந்தால் விண்ணுலகை கூட எட்டியிருக்கலாம் என்று தோன்றியது. கீழிறங்கிய காலடிகள் எல்லாம் நரகத்தின் வாசலை காட்டியிருக்கும். பாவம் பஷீர் இப்பொழுது பூவுலகில் தன்னந்தனியே. குன்றின் கீழ் ஆழத்தில் பச்சைகள் தென்பட்டன. ஆனால் மரங்கள் ஏதும் இருப்பதாக போலில்லை. நான் நடந்தேன். காலடியின் கீழிருந்து உருமல் ஒலி ஒன்று எழுந்தது. யானையளவு பெரிய வண்டியின் சிறகசைப்பை போல, காய்ச்சல் வந்தது போல என் உடல் நடுங்கியது. அது எந்த உலகைச் சேர்ந்த ஒலியே அல்ல. பெரும் குன்றுகளில் மணல் சரியும் போது எழும் சத்தம் அது. அரபிகள் அதை பாடும் மணல் என்று அழைப்பார்கள். ஆனால் அது குலை நடங்க செய்யும் உருமல். மெல்ல, மிக மெல்ல கால்கள் நடுங்க நான் குன்றி இறங்கினேன். தாகத்தில் நாக்கு காகிதம் போல் அடித்தொண்டையில் ஒட்டி கொண்டது. கீழிறங்கி கீழே நிலத்தை அடைந்தேன். சமதளம் என் உடல் முன்னால் விழுந்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே கள்ளிச் செடிகள் இழை உயரத்திற்கு வளர்ந்து நின்றன. ஒவ்வொன்றும் கொண்டையில் நீல நிற பூக்கள் சூடியிருந்தன. முட்களால் காற்றை கீறி அவை இசைத்தன. ஏதோ தேவர்களின் சங்கீதம். கைம்பெண்ணின் இரகசிய முணுப்புணுப்பு. என் உடல் சிலிர்த்தது. எங்கும் நீலம். நீலத்தின் எண்ணில்லா வண்ண பேதங்கள் அவை பூத்திருந்தன. மை நீலத்தில் துவங்கி வான் நீலம் வரை. அவற்றிலிருந்து மிக மெல்லிய வாசம் பாலை என் புலன்களை அதிகூர்மையாக்கி இருந்தது. ஏகாந்தத்தில் சுகந்தம் பரப்பி காத்து நின்றன. அம்மலர்கள் யாருக்காக? ஆங்காங்கே தரைகளில் படர்ந்திருந்த கொடிகள். அவற்றின் இலைமறைவில் எல்லாம் இரத்தச் சிகப்பில் கனிகள். ஒவ்வொன்றும் கையளவு. உடலெல்லாம் செஞ்சாறு ஊறி நிறைந்திருக்க அவை நிழலில் கறந்து காத்திருந்தன. மறைந்திருப்பதல்லவா பார்க்கப்படுவதற்கான மிகச்சிறந்த வழி. திரும்பிய திசையெல்லாம் அவை மட்டும் கண்களில் பட்டன. பழுத்து நிறைந்திருந்த அவற்றை காணும் போதெல்லாம் நா ஊறியது. அரை மணி நேரத்தில் உயிரை பறித்துவிடும் விஷக்கணிகள் அவை. ஆனால் என் உள்ளம் அதை ஏற்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவை அருகே அழைத்தன. ஒரே ஒரு முறை சுவைக்கச் சொல்லி மன்றாடின. திரும்பிய பக்கமெல்லாம் நான் நடந்தேன். இல்லை இல்லை, என் மனத்துக்குள் 100 முறை சொல்லிக்கொண்டேன். சிந்தனையெல்லாம் அது மட்டும் நிறைந்திருந்தது. நான் ஆழ்ந்த சிவப்பு மென்மை வழவழப்பு நிழலில் ஊறிச் செறிந்த அந்த நீர்மை தாகத்தில் என் உடலே அற்று விழுந்துவிடும் போலிருந்தது. உடலின் மணல் சுட்ட இடங்களெல்லாம் எரிந்து தகித்தன. ஒரு கொடி காலில் சற்றென்று இடறியது. அதிலிருந்து துண்டித்து கொண்டு முன்னால் உருண்டது அந்த கனி. நான் சென்று அது கையில் எடுத்தேன். மனதை மயங்கச் செய்யும் சிவப்பு, மனம் பிறழ செய்யும். விரல்களால் அழுத்திய போது சதை போல அமிழ்ந்து அதங்கியது. அதரங்களின் மென்மை. என் உடலெல்லாம் மோகம் பற்றி எரிந்தது. வாயில் ஊற ஒரு கணம் கண்களை மூடி இனிய சாறு வாயெங்கும் நிறைந்து வழிந்தது. மதுரம், அதிமதுரம். நேரே உச்சந்தலையில் சென்று அரைந்தது அது. மறுகணமே உடல் கசந்து உலுக்கிக் கொள்ள உமிழ்ந்தேன். என்ன செய்துவிட்டேன்? என் உடலெங்கும் பற்றி எரிவது போல சிலிர்த்தது மரணத்தின் சுவை.
உடல் நடுங்க சற்று நடந்தேன். இதயம் செஞ்சுழியை பிளந்து வெளியே வர துடிப்பது போல மார்பின் சுவர்களை ஓங்கி ஓங்கி அறைந்தது. பின்னங்கழுத்தில் ஓடிய குளிர்ந்த வரியொன்று தலையை பின்னாலிருந்து சற்றென அறைந்தது போல் இருந்தது. கால்கள் துவள என் முன்னால் இருந்த நிலம் விசையுடன் எழுந்து வந்து இடிபோல சென்னியை அறைந்தது. கொதிக்கும் மணலில் முகத்தின் மயிர்கள் பொசுங்கும் வாசம் எழ கண்கள் மெல்ல கவிழ்ந்தன. பல மணி நேரமா அல்லது சில நிமிடங்களா என தெரியவில்லை. மீண்டும் நான் கண் விழித்தபோது 4 திசையும் புழுதித் திரையால் மூடியிருந்தது. ஒரு பக்கம் வானம் இருண்டு வருவது போத புழுதியினூடாக மிக மங்கலாக தெரிந்தது. அலையலையாக அங்கிருந்து காற்று வீசியது. சற்றே குளிர்ந்த காற்று. அவை மணலில் கால் பதித்து ஓடி ஓடி என்னை தாவி கடந்து சென்றது. உருவமில்லா மனிதர்கள் ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொண்டே என் மீது ஏறி மிதித்து சென்றன. ஒவ்வொரு அலைக்கும் என் உடல் குலுங்கியது. இப்பொழுது வெயில் சுத்தமாக இல்லை. வானம் முழுவதும் செந்நிறம். சற்று நேரத்தில் புழுதித்திரை விலகி சற்றென்ற அமைதியாயது. அப்பொழுதுதான் அதை தெளிவாகக் கண்டேன். தொடுவானம் முழுவதும் நிறைத்தபடி எழுந்து வந்தது அது. ஒரு மாபெரும் திரை போல. செம்பின் அடர் பழுப்பு நிறம். பல 100 அடிகள் உயரம் இருக்கலாம். நான் எழ முயன்றேன். என்னால் அசைய முடியவில்லை. உடல் அச்சத்தில் உறைந்து விட்டிருந்தது. நெருங்க நெருங்க அதன் வேகம் அதிகரித்தது. சினைப்பன்றியின் அடிவயிற்றைப் போல அதனுள் புடைப்புகள் எழுந்தமைந்தன. சில அதன் தோலை கிழித்து வெளியே வந்தன. கொப்புளங்களைப் போல அதன் உடலெங்கும் பூத்து பூத்து விழித்தன. செவி பாறைகளை உடைத்து பேரோலத்துடன் அது நெருங்கியது. நான் முகத்தை மூடிக்கொண்டேன். வேறு வழியில்லை. காதுகளை 2 கைகளால் பற்றியபடி அது நெருங்க காற்றிருந்தேன். காற்றில் பொங்கிய மணல் பிரவாகம் வான்வரை தொட்டுயர்ந்து என்னை நோக்கி வந்தது. மாபெரும் பாதம் ஒன்று மண்ணில் பதிந்தது போல நான் காத்திருந்தேன். இன்னும் சில நொடிகள், இன்னும் பல யுகங்கள். மணற்புயல் என்னை தாக்கிய கணம் நெஞ்சதிர நான் மீண்டும் மூர்ச்சையானேன். அரை நொடிதான். மீண்டும் எழுந்தபோது முற்றிலும் வேறோர் உலகில் நுழைந்து விட்டதை உணர்ந்தேன். திசைகளற்ற ஒரு உலகம். என் திசையும் வானும் மண்ணும் எல்லாம் சிவப்பு நிறம். பழுக்க காய்ச்சிய இரும்பின் சிவப்பு. மூச்சுக்காற்றில் புழுதி நிறைந்தது. சுவாசம் கனத்தது. முகத்தை நன்றாக மூடி மறைத்து கொள்ள முயன்றேன். உடலை யாரோ அள்ளி பற்றி உலுக்குவது போல சுழல் காற்று என்னை எடுத்து அங்கும் இங்கும் வீசி எறிந்தது. குப்பாயத்தை சுற்றி எடுத்து உதறியது. என் மனத்தில் திசைகள் இல்லை. திசைகளற்ற உலகில் எண்ணங்களும் இல்லை. புலன்கள் அனைத்தும் மணலை, காற்றை அளாவியது. காற்று ஒரு மாபெரும் நதியைப் போல என் மீது பெருகியது. காதுகள் 2ம் முழுமையாக அடைத்து விட்டிருந்தன. மணல் ஒரு மழையாகி பொழிந்து கொண்டிருந்தது. மழையென்றே பரல்கள் எங்கும் பட்டு தெரிந்தன. ஊசி போல உடலெங்கும் குத்தி துளைத்தன. மெல்ல உடல் மீது ஒரு கனத்த போர்வை போல மண் விழுந்து மூடிக்கொண்டது. கை கால்களெல்லாம் மும்மடங்கு எடையானதைப் போல உணர்ந்தேன். எழுந்து உதற எண்ணிய போது காற்று என்னை தூக்கிச் சுழற்றியது. ஏதோ திசையில் சில அடிகள் வீசி எறியப்பட்டேன். பிட்டத்தில் அரைந்தபடி மணலில் விழுந்து உருண்டேன். குப்பாயம் பட்டம் போல எழுந்து பறக்க கைகளால் அவற்றை அள்ளிப்பற்றி உடலோடு அணைத்து கொண்டேன். விம்மென்ற ஒளியுடன் காது மீண்டும் திறந்தது. சுற்றும் எங்கும் மூளைக்காற்று. உடல் நடுங்கியபடி குப்பாயத்தை பற்றி கொண்டு அமர்ந்தேன். உடலெங்கும் மணற்புழுதி ஒரு படலம் போல ஒட்டி இருந்தது. ஒவ்வொரு அசைவிலும் நரநர என்று அது உரசியது. முகத்தை தொட்டபோது அது மணலால் ஆனது போல இருந்தது. எக்கணமும் உடைந்து விடும் போல தோன்றியது. வாய்க்குள் எல்லாம் மணல். தொண்டைக்குள் எல்லாம் மணல். பற்களை கடித்த பொழுதும் மேலுதட்டின் மீதும் நாவிலும் அந்நாக்கின் வரிகளிலும் எல்லாம் நரநரவென்று மணல். கண்களின் இமைகளிலும் கண் இடுக்குகளிலும் எல்லாம் மணல். கைகளால் அதை அகற்ற முடியாமல் தலையை மீண்டும் மீண்டும் உதறினேன். பஷீரே! இன்னொரு குரல் வெகு தொலைவில் கேட்டது. வெறும் கற்பனையா? கண்ணில் நீர் வழிந்த பொழுதும் அது மணல் பெருகாகியது. குப்பாயத்தின் உள்பக்கம் எடுத்து முகத்தை துடைத்து கொண்டேன். மூக்கிலிருந்து ஜலமொழுகி வாயில் கரித்தது. குப்பாயத்தை ஒரு கூடாரம் போலாக்கி அதனுள் அமிர்ந்தபடி இருமி உமிழ்ந்தேன். எச்சில் செந்நிறத்தில் கோழையாகி வந்து விழுந்தது. உடல் நடுங்கிக் கொள்ள மீண்டும் கண்ணீர் பெருகியது. சற்றென்று மணல் காற்று மீண்டும் அள்ளி தூக்கி ஒரு கள்ளிச்செடி மேல் கொண்டு அரைந்தது. முதுகிலும் புறங்கையிலும் எல்லாம் முற்கள் துளைத்து கீறின. வலியில் உடல் திமிர புரண்டு விலகினேன். கைகளிலெல்லாம் இரத்தத் துளிகள் மெல்ல மொட்டு வைத்து எழுந்தன.
கண்களில் நீர் பெருக நான் சிரித்து கொண்டேன். ஆம், இடி தாக்கியவனை தானே பாம்பு கடிக்க வேண்டும்? அது அல்லவா உலக நியதி? அதற்கு மேலும் என்னால் பொறுக்க முடியவில்லை. திசையின்றி எழுந்து நடக்கத் துவங்கினேன். எங்கும் சிவப்பு, இளம் இரத்த சிவப்பு, அன்னையின் கர்ப்பபாத்திரத்தைப் போல. கொடிகளும் கள்ளிச்செடிகளும் கால்களில் இடறின. விழுந்தும் எழுந்தும் நான் நடந்தேன். அப்பொழுது மீண்டும் மீண்டும் ஒரு குரல். அது என்னுடைய குரல். தொலைவிலிருந்து, ஆனால் மிகத் தெளிவாக. யாரது? நான் உரக்க கூவினேன். காற்றின் ஓசை மட்டுமே எங்கும் ஒலித்தது. ஓ என்று பேய் பிடித்தது போல அலறியது பூமி. கள்ளியின் முற்களில் காற்று கிழிபடும் ஓசை. ஏதோ பெண்ணின் குரல் போல அது வீறிட்டது. அல்லது சிறு குழந்தையைப் போல. சிறு பொலிகள் கேட்கின்றனவா? யாரது? மணல் மழை அலையலையாய் மண்ணில் அரைந்தது போலிருந்தது. மழையின் சத்தமேதான். நீரின் சத்தம். சாரல் வீசியது. மணல் நதி சுழலெடுத்து ஒழுகியது. நீருக்குள் மூழ்கியது போல மூச்சில் அடைத்தது புழுதி. உடல் இளைக்க மீண்டும் மீண்டும் இருமினேன். மணல் துகள்கள் தொண்டையை கீறி கிழித்து வெளியே வந்தன. திசை தெரியாமல் நான் நடந்தேன். சற்றென்று மணல் ஒன்று கயிறாகி வலக்காலை சுற்றி வளைத்து கொண்டது. நான் உணர்ந்த கணமே மிக வேகமாக காலையை உதறினேன். அது மேலும் சுற்றி கொண்டு பிடியை இறுக்கியது. முதுகுத்தண்டை சில்லிட வைத்தது அந்த நெளியல். இறுதியாக ஒருமுறை ஓங்கி உதறிய போது அது மணலில் தெறித்து விழுந்தது. தீயில் விழுந்ததைப் போல மணலில் தெறிக்க சீறியபடி துடித்து விலகியது. எல்லாம் ஒரு நொடிக்குள் நடந்தது. மணல் சர்பத்தின் உடல் சாட்டை போல துடிக்க நீர் பரப்பில் என மணல் மீது தாவி தாவி செம்புழுதியுள் சென்று மறைந்தது. என் இதயம் வெடித்து விடு போல துடித்தது. யா அல்லா! கால்களை குழைய நான் மண்டியிட்டு அமர்ந்தேன். ஒரு முழத்திற்கு அப்பால் ஒன்றும் இல்லை. காற்று மேலும் மேலும் வலுத்தது. காலமும் இடமும் எல்லாம் அதன் முன் வெறும் பூஜ்யமாக சுண்டி மறைந்தன. பிரபஞ்சத்தின் சுழிப்பை போல. பஷீர், பஷீர்! யாரது? நான் உரக்க அலறினேன். ஓசை எழவில்லை. தொண்டை கிழிப்பட மூச்சு மட்டும் எழுந்தது. குப்பாயத்தை மூடி நான் குனிந்து அமர்ந்து கொண்டேன். காற்று மனிதர்கள் என் மீது ஏறி ஏறி மிதித்து சென்றார்கள். நான் அசையவில்லை. என் உள்ளிருந்து வெறும் விசும்பல்கள் ஏதோ வார்த்தைகளாக எழுந்து கொண்டிருந்தன. பல மணி நேரங்கள் கடந்தது போல் இருந்தது. சுற்றிலும் காற்று, இடைவிடாத பேரோலம், மணல் மழையின் வற்றாத இரைச்சலும் மட்டுமே. காற்றின் கடும் விசையை எதிர்த்து எதிர்த்து என் உடல் வலுவையெல்லாம் சுத்தமாக இழந்தது. அவ்வப்பொழுது தோன்றிய சுழல் காற்று என்னை வேரோடு பிடுங்கி எரிய எத்தனைப்பது போல முன்னும் பின்னும் மூர்க்கமாக ஆட்டியது. ஓநாய்களின் உரும்பல்கள் போல கர்ஜித்தது. உடலெங்கும் அவர்கள் என்னை பிடித்து இழுப்பதை உணர்ந்தேன். நெற்றி மண்ணில் பட நான் சுஜூத்தில் அமர்ந்தேன். பசியும் தாகமும் சேர்ந்து எக்கணமும் மயங்கி விழுவேன் என்று தோன்றியது. பையில் உணவும் நீரும் இருந்தும் உண்ண வழியில்லை. இருபுறமும் சேர்ந்து இருக்க அணைத்திருந்த குப்பாயத்தை ஒரு கணம் பிடிவிட்டாலும் என் உயிர் பிரிந்துவிடும் என்று எண்ணினேன். எங்கிருக்கிறேன்? இனி எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டிருந்தேன். உயிருடன் இருக்க வேண்டும். அது மட்டுமே என் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருந்த ஒற்றை எண்ணம். மந்திரம் போல அதையே சொல்லிக் கொண்டிருந்தேன். லபைக்யா அல்லா, லபைக்யா அல்லா. நான் இருக்கிறேன் இறைவனே. உலகத்தோரே, நான் இருக்கிறேன். அந்தியில் காற்று ஓய்ந்தது. எங்கும் ஓய்ந்தது. எந்த அந்தி என்னால் சொல்ல முடியவில்லை. காற்றில் மிகுந்த புழுதி இன்னும் படியவில்லை. எங்கும் அதே செந்நிறம். இப்பொழுது அந்தியின் அடர்த்தி ஏற்றப்பட்ட சிவப்பு. தோலுரிக்கப்பட்ட விலங்கை போல. பாலையின் தரையில் நத்தை கூட்டைப் போல சுருண்டு படுத்திருந்தேன். என் முதுகின் மீது மணல் குவிந்து சரிந்திருந்தது. முகமும் கைகளும் கால்களும் எல்லாம் செம்மையாக செம்புழுதி படிந்து உடலே மண்ணால் ஆனது போல இருந்தது. கண் இமை பீலிகளிலெல்லாம் கூட புழுதி படிந்து கனத்தது. மெல்ல எழுந்தமர்ந்து உதறினேன். முகத்திலும் மயிர்களிலும் கழுத்திலும் காதுகளிலும் எல்லாம் மணல் உதிர்ந்தன. உடல் பொடியாகி உதிர்வது போல. ஆடையை உதறிய போதுதான் குப்பென்று பூத்து விரித்தது செம்புழுதி. அந்தியின் வெளிச்சம். வயித்தை புரட்டியது பசி. தாகமோ நிரந்தரமாகிவிட்டிருந்தது. தோல்பையை கழற்றி சிறு நீரை பருகினேன். உள்ளே எங்கும் நகங்களால் கீறியது போல வலி எடுத்தது. சிறிது நீரை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டேன். இன்னும் இருட்டுவதற்குள் 2 மணி நேரமே இருப்பதை உணர்ந்தேன். பையை பிரித்து ரொட்டியை எடுத்து உண்டேன். புழுதியும் கலந்து முழுவதாக மெல்ல முடியாமல் நீரை சேர்த்து விளங்கினேன்.
ஏதோ காரணமின்றி உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தனிமை, காய்ச்சல் கண்டது போல. அது மட்டும் இருந்தது. சில அடிகளுக்கு அப்பால் எதுவும் தெரியவில்லை. வானும் மண்ணும் எல்லாம் ஒரே நிறம், சிவப்பு கோலம் போல என்னை அது சூழ்ந்திருந்தது. முற்றும் அமைதி. கள்ளிச்செடியில் ரீங்காரம் மட்டும் அப்போது எழுந்தது. தாழ முடியாத வழியில் அவை முணுமுணுப்பது போல. நேரம் தாழத் தாழ என்னை சுற்றி சிவப்பு கோலம் அடர்ந்தபடியே சுருங்கியது. நான் எழுந்து நடந்தேன். சிவப்பு கோலத்தின் வெளிச்சம் அதிகமாக தோன்றிய திசைக்கு எதிர் திசையில். கள்ளிச்செடியின் ரீங்காரம் தொடர்ந்தது. சில சமயம் அவை ஏதோ சில வரிகள் என்றே தோன்றும் விதம் தங்கள் சோக கீதத்தை இசைத்தன. ஏக்கத்துடன் காத்திருப்பவை போல கீதத்தை இசைத்தன. ஏக்கத்துடன் காத்திருப்பவை யாருக்காக? காற்றில் மீண்டும் நீலப்பூக்களின் வாசம். வெறும் மயக்கமா என்று தோன்றும் வண்ணம் மிக மெல்லிய நெடி. நான் நடந்தேன். காலடிப்பட்ட இடத்திலெல்லாம் வெம்புழுதி எழுந்து மெல்லன் படிந்தது. நீரில் நடப்பது போல அது தெளிந்து சிதறியது. நான் முகத்தை நன்றாக மூடிக்கொண்டேன். காற்றில் குளிரும் இளிரும் ஒவ்வொரு நிமிடமும் ஏறிக்கொண்டே சென்றது. இன்னும் 1 மணி நேரத்தில் முற்றிலும் இருள் கவிழ்ந்து விடலாம், அல்லது அதற்கு முன்பாகவே. நான் பாறை முகத்தை கண்டடையும் எண்ணத்தை கைவிட்டிருந்தேன். ஆனால் வேறு வழியில்லை. ஏதாவது ஒரு கிணற்றை நாளை மதியத்துக்குள் கண்டுகொள்ள வேண்டும். என் அறையில் தொங்கிய தோல் பையில் கால்வாசிக்கும் கொஞ்சம் நீர்தான் இருந்தது. கடைசி சொட்டு எஞ்சியிருக்கும் வரை உயிரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். பின்னாலிருந்து ஒரு நகைப்பு புறங்கழுத்தை சில்லிட வைத்தது. திரும்பிய போது பின்னால் புழுதியில் அசைவு தெரிந்தது. என்னை மிக நெருக்கமாக பின்தொடர்வது போல. என் காலடியில் எழுந்த புழுதியாக இருக்க வேண்டும். அல்லது நான் வேகமாக நடந்தேன். பின்னால் அவன் வருவது கேட்டது. நான் திரும்பவில்லை. என் சிறு சிவப்பு கோலத்துக்குள் நீலப்பூக்கள், கள்ளிச்செடிகள் தோன்றி மறைந்தபடி இருந்தன. கால்களில் மிதிபட்டன விஷக்கணிகள். நான் சற்றென்று திரும்பி கையை ஓங்கினேன். டேய்! அவன் பதிலளிக்கவில்லை. சத்தமில்லாமல் புழுதித் திரைக்கு அப்பால் நின்றான். நான் மேலும் நடந்தேன். புழுதியைத் தவிர வேறொன்றும் தெரியவில்லை. விளக்கொன்றின் முன் கண்ணிமைகளை மூடி நிற்பதைப் போல எங்கும் செவ்வொளி. என் முன்னால் வேறொரு காலடி தடம் செல்வதைக் கண்டேன். நான் அதை பின்தொடர்வதைப் போல தோன்றியது. இருள் கவியும் தோறும் தனிமையுணர்வு மேலும் உக்கிரமானது. நீலப்பூவின் வாசம் மெல்ல மெல்ல கனத்தது. மூச்சு முட்டச் செய்வது போல. மெல்ல நடக்க நடக்க அதன் நெடியாக மாறியது. சற்றே மக்கிய சருகை போல. காலடி தரங்கள் என் முன்னே. அதை நான் தெளிவாக காண்கிறேன். ஆனால் காலடி ஓசை பின்னால் ஒலிக்கிறது. இறைவா, நான் எங்கிருக்கிறேன்? மக்கிய வாடை மேலும் மேலும் தீவிரமானது. இரத்தம் கலந்த வீச்சம். என் உடல் சிலிர்த்தபடியே இருந்தது. மீண்டும் மெல்ல காற்று என்னை நோக்கி வீசியது. குடலை குமட்டச் செய்யும் அந்த வாடை எழுந்து வந்து என்னை அறைந்தது. ஆனால் நான் வேறு வழியற்றவன் போல அதை நோக்கியே நடந்து கொண்டிருந்தேன். என் பின்னால் முதுகில் பார்வையை பதித்தபடி சத்தமில்லாமல் அவனும். சற்றென்று புழுதியிலிருந்து எழுந்து வந்தது அது. வயிற்றை உள்ளிருந்து பிரட்ட நான் வாயை பொத்தி பிடித்து கொண்டேன். நான் கண்ட அந்த காட்சி இரத்தமெல்லாம் ஒரு கணம் உறைந்தது போல் இருந்தது. என் முன்னே அழுகிய வற்றிய சடலமாக ஒரு மாபெரும் ஒட்டகம். பாதி உடல் மணலில் புதைந்தபடி கிடந்தது. அதன் விலா எலும்புகள் மக்கிய ராட்சச விரல்களைப் போல இடை உயரத்துக்கு எழுந்து நின்றன. கூடாரத்தைப் போல அதன் மீது வற்றிய தோல் படர்ந்திருந்தது. பாதி தோலின் ரோமம் எஞ்சி இருக்க மீதி தீயில் சுட்டது போல கருகியிருந்தது. மாபெரும் வாய் பிளந்திருந்தது. வயிற்றிலிருந்து வழிந்த இரத்தம் வழிந்து கரிய நிறத்தில் மணலுடன் கலந்து கட்டியாகியிருந்தது. குடலெல்லாம் தக்கையாகி மணலுடன் கலந்திருந்தது. உதிர்ந்த ரோமங்கள் உடலைச் சுற்றிலும் பரந்தலைந்தன. பல கூடைகள் அல்லது மீன்களை குவித்தது போல வாசம் மூச்சை அடைத்தது. நான் அதன் முகத்தைக் கண்டேன். ஏதோ ஒன்றை வெறித்து பார்ப்பது போல. பாவனையில் அதன் குழிந்த கண்கள் தோன்றின. உதடுகள் வற்றி சுருங்கி பற்கள் மட்டும் வெறித்திருந்தன. அது முழுவதாக இறந்துவிட்டதா? என் ரப்பே, மரணமும் தீண்டாத தனிமை உண்டா? என் உடல் கனத்தது. சற்றென்று வெறிகொண்டவனைப் போல நான் அதன் முகத்தின் மீன் மணலை வாரி இறைத்தேன். ஏதோ பிதற்றியபடி என் கைகளால் அள்ளி அதன் உடலின் மீது வீசினேன். முகத்தின் மீது விழுந்த மணல் மெல்ல கண் குழியிலும் பற்களின் இடையிலும் அமிழ்ந்து அடங்கி மீண்டும் புன்னகத்தபடி முகம் தெளிந்தது. நான் அலறியபடி எழுந்து பின்னிட்டேன். இருள் என்னை சூழ்ந்து இருக்கியது. நான் விலகி ஓடினேன். இருள் ஒவ்வொரு நொடியும் பற்றி இருக்கியது. நான் எங்கோ தொலைந்து விட்டிருக்கிறேன். சிவப்பு கோலத்தில் மீண்டும் நான் மட்டும். நானும் அவனும். ஊசி அணைத்த
விளக்குத் திரியைப் போல பாலை வேகமாக இருண்டது. இலக்கின்றி நான் நடந்து கொண்டிருந்தேன். கவியப் போகும் அந்த கூரிய இருளை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. இவை அனைத்தும் சென்று மறையப் போகின்றன. அனைத்தும் மீளா இருளுக்குள் மீண்டெழுவது வேறொன்றல்லவா? கண்முன்னே மிகுந்த புகுதி துகள்கள் ஒவ்வொன்றையும் மிகத் துல்லியமாகக் கண்டேன். இறுதி கணத்தில் தவிப்பு, இல்லாமையின் பரவசம், எங்கும் பித்தெழும் குருதி சிவப்பு, மெல்ல அவை ஒன்றோடொன்று கலப்பது போல. ஒரு மாய கணத்தில் துகள்கள் மறைந்தன. கவிந்த இருளில் கண்ணில் ஒளி நிரப்ப முயன்றது. ஏதோ நிறங்கள் வர்ண ஜாலமாக கண் முன்னே மின்னி மறைந்தன. பச்சையும் நீலமும் மஞ்சளும் எல்லாம் வண்ணக்கோடுகள் புள்ளிகளாக. கருஞ்சாந்தை பின்னிட்டு செந்நிறம் எங்கோ சென்று தொலைந்தது. சற்று தூரத்தில் நொடிகள் கண்முன்னே முன்னிருள் அள்ளி அணைத்தது. ஒரு புலன் முற்றழிந்தது இருள். கையை கண்களால் அருகே கொண்டு சென்றேன். அருகில், மிக அருகில், மூக்கின் நுனி வரை. பின் சற்றென்று விளக்கினேன். மாற்றமில்லை, பூஜ்யம். எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? மையில் விழுந்த விட்டிலை போல ஒரே இடத்தில் துடித்தபடி ஓசைகள் எழுந்தன. ஏதோ முனகல்கள், கிசுகிசுப்புகள். யாரது? சற்று அடங்கி மீண்டும் நான் நடப்பதை நிறுத்தினேன். ஓரிடத்தில் அல்லவா சுற்றி வருகிறேன். அண்ணாந்து பார்த்தேன். வானம் இல்லை, இருள் மட்டுமே. தெய்வமே, வானமும் துணையற்ற தனிமை உண்டா? மெல்ல காற்றின் குளிர் ஏறியது. நான் என் குப்பாயத்தை கழற்றினேன். தோல் பையை கழற்றி காலடியில் வைத்தேன். அங்கேயும் கீழாடையும் அவிழ்த்து மேலே கீழே விரித்தேன். பிறவி ஆடையுடன் சூன்ய வெளியில் மெல்ல விரித்த ஆடையின் மேல் அமர்ந்து கொண்டேன். கண்களை மூடி காற்றின் பாஷையை கவனித்தபடி பல நிமிடங்கள். மனதில் எண்ணங்கள் இல்லை, வெறுமை. சுவாசம் மெல்ல சீரானது. உள்மூச்சு, வெளிமூச்சு. மீண்டும் மீண்டும். மரணமே, இதோ நான் காத்திருக்கிறேன். என் பதற்றமெல்லாம் தணிந்தது. இதயம் துடிப்பதைக் கேட்டேன். மிக மென்மையாக முதுகின் பின்னால் அவன் நின்றான். என்ன வேண்டும்? நான் பதிலளிக்கவில்லை. மேலும் பல நிமிடங்கள் நீண்டது அமைதி. மையுருள் அமைதி. பலமுறை அவன் பேச முயன்று மூச்செடுத்தான். நான் மெல்ல புன்னகைத்தேன். பின் திடமாக குரலில் சொன்னேன், மிக அமைதியாக, போ, இன்றில்லை. நான் பதில் வர காத்திருந்தேன். அமைதி மட்டுமே. மெல்ல நான் எழுந்து ஆடைகளை ஒவ்வொன்றாக அணிந்தேன். தலைமுடியை உதறி குப்பாயத்தை அதன் மீதணிந்தேன். பின் கயிற்றால் கட்டி இறுக்கி கட்டினேன். அவன் மௌனமாக பார்த்து நின்றான். தோல்பை நீரையும் உணவையும் எடுத்துக்கொண்டேன். அவன் என் ஆடைகளை உதறினான். மெல்ல தயங்கியவனை சற்றென்று இழுத்து தோள் தழுவ அணைத்து கொண்டேன். நண்பனே, நீ மிக நீண்ட இரவிது. நான் அதன் இறுதி வரை சென்று காண விழைகிறேன். அவன் சற்றென்று உணர்ச்சி வசம் அடைந்தவனாக என்னை மேலும் இறுகி பற்றி கொண்டான். அவன் உடல் நடுங்கியது. நான் அவன் முதுகில் தட்டி கொடுத்து மெல்ல அவன் காதில் சொன்னேன், என்றும் நீ எனக்கு இனியவனே. அல்லாவிடம் அழைத்து செல்பவனல்லவா நீ. அவன் கைகளை பற்றி இறுக்கி விடைபெற்று நடந்தேன். காற்றின் கள்ளிப்பூக்கள் வாசம். நான் நடந்து செல்லும் பொழுது அது தீவிரமானது. வாசமே ஒரு திரை என்பதைப் போல. குளிர் நன்றாகவே ஏறிவிட்டது. சற்றென்று வண்ணங்கள் தோன்றி மறைந்தன. காட்சிப் பிழை போலும். ஓவியனின் தீற்றல்கள். காற்று மீண்டும் ஊளையிட்டபடி எழுந்தது. நான் கையை வீசினேன். விரித்த கூந்தலில் ஒரு கணம் சிக்கி மீண்டது. என் உடல் சிலிர்த்தது. அதிமென்மை. உடலின் ரோமங்கள் ஒவ்வொன்றும் வீசும் காற்றின் வேதனையுடன் குத்திட்டு நின்றன. மூச்சொலிகள், முணுமுணுப்புகள். வாய் அமுது உடலில் தெரித்தது. மிக மெல்லிய சாரல். உடல் விதிர்த்து கால் நடுங்கின. காற்று இப்பொழுது நதி போல பேரோலத்துடன் என் கண்முன்னே ஒழுகி செல்வது கேட்டது. நான் சற்றும் தயங்காமல் அதை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். பித்து பிடித்தவனைப் போல. காலின் கீழே நிலம் சரிந்து சரிந்து சென்றது. மெல்லிய தூசி என் கால்களை புதைத்து இழுத்தது. கீழே மணல். கண்காணா இருளில் நிலம் மடிந்து உலகின் விளிம்பை அடைந்து விட்டேனா? அதன் பின் சூன்ய வெளி மட்டும்தானா? ஒளியும் சென்றடையாத எல்லை ஒன்றை கடந்து நடந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த காரம். நிலை தடுமாறி சற்றென்று முன்னோக்கி விழுந்தேன். கைகளால் பற்றி எழுவதற்குள் மீண்டும் சரிந்தேன். ஆழ் நதி ஒன்றில் குதித்தது போல மணலில் உருண்டு உருண்டு சென்றேன். கைகளால் அள்ளி பற்ற முயலும் தோறும் வேகமாக விழுந்தேன். பல அடிகள் சுழன்று சுழன்று எங்கோ அடியாழத்தில் சென்று தங்கினேன். பெரும் நதிப்பெருக்கு போல காற்று என் தலைக்கு மேல் சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தேன். மலையையும் புழுதியையும் அள்ளி எடுத்து கொண்டு சென்றது. காற்று 1000 கைகளாகி என்னை தீண்டியது. மணல் வெளியெங்கும் மெல்லிய தசை பரப்பானது.
கால்களும் கைகளும் மெல்ல அதில் மூழ்கி திளைத்தன. மீண்டும் அந்த வாசம் மிக அருகில் சிரித்தபடி என் தோள்களை அள்ளி பற்றினாள் ஒருவள். நான் சரிந்தேன். மார்பின் நுனிகள் என் மீது உரசி சென்றன. உடலெங்கும் முத்தங்கள் பதிந்தன. என் உடல் விரைத்து முறுக்கியது. மூக்கின் நுனியில் உரசி சிரித்தாள் ஒருத்தி. காதோரம் மெல்ல ஊதி மடல்களை பற்களால் கவ்வினாள் மற்றொருவள். ஓசையின்றி அவர்களை தள்ளி விலக்கி அன்னையைப் போல மார்பின் மீது சாய்த்து கொண்டாள் ஒருவள். குளிர்ந்த கைகளால் நெற்றியை வருடி மெல்ல முத்தமிட்டாள். உடலை சிலிர்க்க வைக்கும் குளிர் முத்தம். நான் அள்ளி அணைத்து அவள் மார்புகளில் முதம் புதைத்து கொண்டேன். மென்மையாக தனங்களில் இதழ்களை பதிந்தன. வெண்மையாக பெரும் தொடையால் இடையை இறுக்கி அணைத்தாள் ஒருவள். நான் வெறிகொண்டவனைப் போல அள்ளி அள்ளி முத்தமிட்டேன். உடல் மென்மையாக, உடல் எங்கும் முலைகள், பிட்டங்கள், இடை, வளைவுகள், கூந்தல், நெறிவு என மீதெங்கும் மூச்சுக்காட்டு பட்டு சிலித்தது. விரல் நகங்கள் கிழியென இதழில் முத்தமிட்டாள் ஒருவள். அவள்தான். அவள் இதழை நான் நன்கறிவேன். தாகம் கொண்டு வறண்ட உதட்டின் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். நான் கண்கள் மூடி மூச்சடக்கி காத்திருந்தேன். வார்த்தையின்றி அவள் வினவினாள். பின்பு வெட்கி சிரித்து நாக்கின் நுனியால் மேலுதட்டில் தீண்டினாள். உடல் மின்னல் போல பரவியது அது. அந்த கணத்தில் என் உடலெங்கும் 1000 முத்தங்கள் பதிந்தன. தோள்களும் மார்பும் இடையும் வயிறும் சிலிர்க்க ஒவ்வொரு மயிர்காலிலும். கைகளை பின்னாலிருந்து யாரோ பற்றி கொண்டார்கள். காதின் அருகே வந்து அவன் சிரித்தான். அவனது தீப்பிழம்பை கண்களை நான் உணர்ந்தேன். அல் ரசீம், விலக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், என் உடலை பற்றி கீழே மணலுள் இழுத்தான். நான் அசையவில்லை. அமிழும் என் உடலை கண்டபடி படித்திருந்தேன். இல்லை, காணவில்லை, உணர்ந்தேன். மெல்லிய துடிப்புடன் அது என்னிலிருந்து உதிர்ந்து சென்றது. மெல்ல மெல்ல ஆழ் மணலுக்குள் பெரும் எடையை கழற்றி வீசியது போல உடல் லெகுவானது. மற்றுமொரு உடல் உதிர்ந்தது. என்ன? காற்றின் பெருநதி தலைக்கு மேல் பெருகி சுழித்து சென்றது. இருளுக்குள் செவிகளை அடைக்கும் அந்த சப்தத்தை மட்டும் கேட்டபடி மணல் மெத்தையின் மீது நான் படித்திருந்தேன். மறுபூமி தொடரும்.